என்னை பார்த்து தமிழ்நாட்டில் இந்த கேள்வி கேட்குற மொதல் ஆள் நீ தாண்டா. உனக்கு தனியாக கவனிச்சுக்கிறேன். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட உருவத்தை இன்னொரு வீடியோவில் இணைக்க முடியுமா, அதாவது நம்மளோட தனியாக எடுத்திருக்க வீடியோவை இன்னொரு பிளேஸில் ஆட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு இப்போ முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் இருந்தால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இதை பண்ண முடியும். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது டெக்னிக் இருக்கலாம். அதை நான் அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு சின்ன வீடியோவை இணைச்சிருக்கேன். அது எப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாப்பிக்கோட தான் வீடியோ எடுக்கிறோம். என்னென்னா சிம்பிளாக அந்த குடம்னு பார்க்கும்போது நீங்கள் வீட்டில் தண்ணி பிடிச்சி வைக்கும்போது கையை உள்ளே விட்டுட்டு தான் தண்ணி கோருவீங்க, அதாவது கிளாஸில். அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் இருக்கணும்னா இந்த சிம்பிளாக இந்த நல்லியை மாட்டணும். இந்த நல்லியை அனுப்பியிருக்கு சூப்பராக இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அனுப்பியிருக்கு. அந்த க்ரீன் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தான். இந்த க்ரீன் ஸ்க்ரீனை வச்சு தான் நான் வந்து அதில் இவனோட உருவத்தை நான் ஆட் பண்ணேன். இவரோட பரிதாபங்கள் சேனலில் இவர் ஒரு முக்கியமான நம்பர். இவரோட வீடியோ தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, எப்படி அதை நான் பண்ணேன், எப்படி வந்து இவரோட உருவத்தை என்னோடய வீடியோ கொண்டு வந்தேங்கிறத நான் இப்போது உங்களுக்கு காட்டுறேன். சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் தான் இருக்குது. அவங்க க்ரீன் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பச்சை போர்வை அப்படின்னு கூட சொல்லலாம். வாங்க அடுத்தது. ஸோ இதான் எடிட் பண்ணது. நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இருந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத. டைமிங்கை பார்த்துக்கோங்க. இருக்கணும்னா இந்த சிம்பிளா இந்த நல்லியை மாட்டணும். இந்த நல்லியை மாட்டுறது எப்படின்னு தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த நல்லி அதை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஆட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே, ஆட் பண்ணதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது மேலே இருக்க மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட வீடியோ எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி தான். நான் எக்ஸ்ப்ளோரில் நான் நேற்று எடிட் பண்ண வீடியோவே எடுத்துக்கிறேன். அதாவது இப்போது நான் போட்ட வீடியோவை 11 நிமிஷம் வீடியோ. நான் எதையும் ஒளிவு மறைவாக வைக்க மாட்டேன். ஓப்பனாகவே எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவேன். ஸோ இதிலே நம்ம கட் பண்ணிடுவோம். கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ட்ரிம் கொடுக்கணும். இந்த வீடியோ நீங்கள் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். இந்த கொடுத்த உடனே அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் இந்த இடத்துல தான் நீங்கள் கட் பண்ண போகிறீங்க. 42 செகண்டில் தான் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது கீழே உள்ள வீடியோ அந்த லைனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 42 செகண்டில் காட்டுது அப்படின்னா மேலே கத்திரிக்கோல் ஒன்று காட்டும். அதாவது ட்ரிம் பண்ணுறதுக்கு கத்திரிக்கோல். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் ட்ரிம் பண்ணணுமா ரைட் சைட் ட்ரிம் பண்ணணுமான்னு காட்டும். நம்மளுக்கு லெஃப்ட் சைடு தான் ட்ரிம் பண்ணணும். ஏன்னா ஸ்டார்டிங் உள்ள வீடியோ தான் நம்மளுக்கு தேவை, நெக்ஸ்ட் வீடியோ நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்ம ரைட் சைடு ட்ரிம் பண்ணிடுவோம். ட்ரிம் பண்ணால் ட்ரிம் ஆயிரும். சப்போஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முன்பக்கம் மட்டும்தான் இருக்கும், பின்பக்கம் அழிச்சாச்சு. ஸோ இதில் நம்ம அவரை ஆட் பண்ணுவோம். ரெண்டாவது அவரை ஆட் பண்ணணுங்கும்போது பார்த்திங்கன்னா மீடியா கொடுக்கூடாது, இப்போ லேயர் தான் கொடுக்கணும். என்ன செய்யணும் அப்படின்னா லேயர் கொடுத்துட்டு
அதாவது அந்த செகண்ட் எந்த செகண்டில் அந்த வீடியோ ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறத 42 செகண்டில் நான் கட் பண்ணேன். நம்ம வைக்க போகிறது பார்த்திங்கன்னா 34 செகண்டில் வைப்போம், இல்லைன்னா 33 செகண்டில் வைப்போம். லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. லேயர் கிளிக் பண்ணோன்னா மேலே மீடியான்னு ஒன்று இருக்கும். அந்த மீடியா வேறு, இந்த மீடியா வேறு. இது வந்து வீடியோவுக்கு மேலே இன்னொரு வீடியோ ஃபிக்ஸ் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் உங்களுக்கே அதிலேயே காட்டியிருக்கும். மேலே அந்த மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். மீடியாவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ண அந்த வீடியோ நம்மக்கிட்ட இருக்குது. க்ரீன் ஸ்க்ரீனில் உள்ள வீடியோ நம்மக்கிட்ட இருக்குது. அந்த வீடியோவை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அது இல்லை, நான் ட்ரிம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரோமோ கீ போய் கொடுக்கூடாது. யாரை முதல்ல ட்ரிம் பண்ணி எடுக்க போகிறீங்கிறது தான் முக்கியம். கிராப்பிங் கொடுங்க. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கீழே இந்த லைனில் உள்ளதை கீழே பார்த்து தள்ளுங்க. கீழே பார்த்து தள்ளும்போது மேலே பார்த்து தள்ளுங்க. மேலே பார்த்து தள்ளும்போது கிராப்பிங் தனியாக இருக்கும். கிராப்பிங் கொடுங்க. கிராப்பிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கிராப்பிங் அந்த படத்தில் உள்ளதை எந்த அளவில் நம்மளுக்கு கிராப் பண்ணணுமோ அந்த அளவை நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். ஸோ இந்த சைடு இவ்வளோ தூரம் போதும், இந்த சைடு இவ்வளோ தூரம் போதும். இவ்வளோ தூரம் மார்க் பண்ணிக்கிட்டு அப்புறம் மேலே இருக்க ரைட்டை வந்து கிளிக் பண்ணணும். ரைட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ இந்த லெவலில் வரும். மறுபடியும் கீழே நம்ம மீடியாவிலேருந்து எடுத்த அந்த வீடியோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டும். இப்போ இந்த வீடியோவை ஜூம் பண்ணணும். ஜூம் பண்ணிவிட்டு சைடில் வைக்கணும். இவர் வந்து நம்ம பேசுகிறது கேட்குற மாதிரி, இதை உட்கார்ற மாதிரி கூட வைக்கலாம், எப்படினாலும் வைக்கலாம். சைஸ் நம்ம சைஸுக்கு வைக்கிறனாலும் வைக்கலாம். நான் கொஞ்சம் ஓரமாக இருந்திருந்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ ஓகே, பரவாயில்ல. இந்த இடத்துல நான் செட் பண்ணிட்டேன். மூவ் பண்ணுறதுக்கு அந்த படத்தில் டபுள் கிளிக் பண்ணி தான் மூவ் பண்ணணும். கொஞ்சம் சொதப்பிட்டேன்னு தான் நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே இன் அனிமேஷன், ஓவரால் அனிமேஷன், அவுட் அனிமேஷன், க்ரோமோ கீ அப்படின்னு இருக்கும். அந்த க்ரோமோ கீயை கிளிக் பண்ணிடுங்க. க்ரோமோ கீயை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனபுல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எனபுல் ஆயிரும். அதாவது க்ரீன் ஸ்க்ரீன் மட்டும் எனபுல் ஆயிரும். எனபுல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இவரோட பிக்சர் தனியாக வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த சிம்பிளா இந்த நல்ல அனுப்பியிருக்கு. சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்படி தான் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணணும். அதாவது க்ரீன் ஸ்க்ரீனில் நம்ம வீடியோவை நம்மளே ஒரு க்ரீன் ஸ்க்ரீனில் நின்று வீடியோ எடுத்து அதை இன்னொரு படத்துலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு சீன்லேயோ நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருக்கு. நான் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கான நேரம் தான் இப்போ இல்லை. கடை ஃபுல்லாக அடைச்சிருக்கு. ஓகே, பாய், see you. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நாளைக்கு பார்க்கலாம். ஓ ஆமாம், அதை கிளிக் பண்ணி முடித்தோடனே இதை கொடுக்குறோம். அதாவது இதை நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கணும், சொல்ல மாட்டேன். பார்த்தீங்களா, கிளிக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு மேலே ஒரு அம்புக்குறி மேலே பார்த்து போட்டு ஒரு ஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். குவாலிட்டி எந்த குவாலிட்டியில் இருக்கணும்னு சொல்லி இதில் காட்டும். ஹை குவாலிட்டியிலலாம் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு ஜிபி ரொம்ப கணக்கில் பிடிக்கும். ஒரு மீடியமான குவாலிட்டியில் வைங்க. வச்சுட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் இந்த கைனி மாஸ்டர் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத இதை காட்டும். நான் ஸ்கிப்பு கொடுத்துருந்தேன், ஏன்னா எனக்கு கைனி மாஸ்டரில் எதுவுமே நான் இப்போதைக்கு வாங்கலை, கையில் பைசா இல்லைங்கிறதுனால. ஓகே, பைசா இல்லைங்கிறதுனால இல்லை, ஸ்கிப் கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் சேவ் ஆகும். பைசா இல்லைன்னு பைசா வந்து நான் இப்போ கட்டலாம். நானே இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அது ஒரு மாதத்துக்கு மேலே பிடிக்கும்.
அதனால் இப்போதைக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ஓகே, இப்படி கொடுத்துட்டோம்னா சேவ் ஆயிரும் நம்ம ஃபைலில் வந்து, அதாவது ஃபோனில் வந்து சேவ் ஆயிரும். நீங்கள் கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அதில் இருக்கும். ஓகே பாய். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட நான் அடுத்தது பார்க்கலாம். வீடியோ எப்போ போடுவேன்னு எனக்கு தெரியல. நான் எப்படி எடிட் பண்ணேங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி எடிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.